அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்மான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் நல்லா பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அந்த சின்ன துருவலில் வந்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக துருவிக்கிட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஹல்வாக்கு போட போகிற முந்திரி அண்ட் திராட்சையை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வேறு எதுவும் நட்ஸ் சேர்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதையும் சேர்த்து கூட நீங்கள் நெய்யில் வறுத்து அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டை போட்டு உள்ளே அந்த நெய்யிலே சிம்மில் வச்சு வதக்கலாம். அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அல்வாலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பீட்ரூட் நல்லா வேகிறதுக்காக. இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்தால் தான் அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏலக்காய் ஸ்மெல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹல்வா நல்லா வாசமானமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 100 கிராம் கிட்ட கோவா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது பேக்கரியில் கிடைக்கும். இது வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கோவா தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்காங்க, இல்லைனா இல்லாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அல்வாவோட முக்கியமான விஷயமே நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம கிண்டிகிட்டு இருக்கிறப்பே அதுலேருந்து நெய்யெல்லாம் பிரிஞ்சு தன்னால் வர ஆரம்பிச்சிடும். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சவோ ஆட் பண்ணிக்காங்க. அண்ட் நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து திருப்பி கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி ஒரு இலகலாக ஆகும், சுகர் வந்து மெல்ட் ஆகுறதுனால. அண்ட் இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். எனக்கு அதிலே கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணி செஞ்சால் இது நல்லா ஒரு திக்காக ஒரு நல்லா இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கிண்டிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு நட்ஸையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், அல்வா வந்துட்டு பேனில் ஒட்டாமல் தனியாக சுற்றி வரும். அப்படி வந்துருச்சுனாலே நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அண்ட் பாருங்கள், கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அல்வா பேனில் ஒட்டாமல் அழகாக வருது பார்த்திங்களா? இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களை எத்தனை பேருக்கு பீட்ரூட் அல்வா பிடிக்கும்ன்ட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்காங்க. அண்ட் இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம கோவாலாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப ரிச் ஆன ஒரு பீட்ரூட் அல்வா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.